வெல்கம் பேக் டு ஏஸ்தட்டிக் vlogs. இப்போ நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அநேகமாக நாங்கள் இப்போ எடுக்க போகிற ஷூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபீலிங் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கடைக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்படி கேமரா தூக்கிட்டு எங்கள் ஏரியா நடந்து போகிறது. ரோட்டில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா எவனோ ஒருத்தன் பைத்தியக்கார கேமரா தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிடுவான். எங்களுக்கே ஒரு சின்ன ஒரு ஜலசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் கேமரா தூக்கிட்டு போகிறது. ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு வினோதமாக பார்க்குறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் வருது. எனக்கு எது வேணாம், கூடிடா எனக்கு எது வேணாம். ஏன் வீட்டில் குடிச்சிட்டேன், காஃபி குடிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்றா ஏட்டா ஒரு காஃபி ஒன்று ஓ காஃபி தான் குடிப்பியோ? வேணாம்டா, வாங்கிக்கோடா. வேறு சாப்பிட்ற விஷயத்தில் வந்து கூச்சப்படக்கூடாது, சரியா? அப்படியா, சரி ஓகே. ஆனால் ஒரு சமோசா வாங்க கொடுத்துருங்க. சாஸ் இருக்காண்ணா? சாஸ் இருக்கா? ஓகேண்ணா, அப்போ சமோசா கொடுங்க. நீ ட்ரீட் வைக்கிறீங்கன்னா நான் எதுனா சாப்பிட ரெடியாக இருக்கேன். என்னடா சமோசா வேடா, எக் பப்ஸ் இருக்கு. இருடா ஒன்று எடுத்த உடனே நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சின்னதாக வாங்குறான்னு யோசிச்சிடாத. ஃபர்ஸ்ட் சின்னதாக வாங்கிட்டு தான் அப்புறம் பெருசாக வாங்க ஆரம்பிக்கணும். இப்போ நாங்கள் போகிற பிளேஸ் வந்து லைட்டாக ஹாண்டட் பிளேஸ் தான், ஆனால் நல்லாயிருக்கும். சமோசா வந்துட்டு பெரிய சமோசா வச்சுருந்தேன், ரெட் ரூபா சமோசா. இப்போ நாங்கள் போகிற இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு இப்போ என்னடா சொல்கிறது, எப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லு. எப்படி சொல்கிறது? வாங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்கிறா, ஏதாச்சும் ஒன்று சொல்லு. இல்லை எனக்கு சொல்ல தெரியல. அந்த இடம் அப்படி எவ்வளோ ஒருத்தன் போகிறான் பத்தியா, கண்ணுக்கு தெரியல. இந்த சைடு போயிட்டான்டா. சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக் கடை வச்சுருந்தான். இப்போ வந்து பெரிய கடன் பிரச்சனையால் கடையை வந்து மூடிட்டான். இப்போ வந்து எல்லாத்துக்கிட்டேயும் கடன் வாங்கி சுற்றிட்டு இருக்கிறான். ஒரு தடவை கடன் வாங்கிட்டாலே அப்புறம் நம்ம அடுத்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு நம்ம இன்னொரு கடன் வாங்கினாதான் நம்மளால அந்த கடன் அடைக்க முடியும். அப்போ அந்த கடன் அடைக்கணும்னா இன்னொரு கடன் வாங்கணும். அப்போ இன்னொரு கடனை அதுக்கு இன்னொரு கடன் வாங்கணும். சாகனம் இருக்கு. அதாவது நிறைய பேர் அப்படிதானே இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை செட்டில்னா என்னடா அர்த்தம்? செட்டில்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செட்டில்ங்கிறது ஒண்ணுமே இல்லடா. அதாவது நமக்குன்னு எல்லாமே இருக்கணும், ஆனா பெருசா இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. நம்ம லைஃப்பை பார்த்துக்கிற அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு, நம்ம கிட்ட இருந்துச்சு, யார்கிட்ட கெஞ்ச தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம லைஃப் நம்ம ரன் ஆனாலே நம்ம செட்டில் தான்டா இருக்கும். அதுக்கு நம்ம சொந்த வீடு வச்சிருக்கணும், சொந்த கார் வச்சிருக்கணும், சொந்த பைக் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபேமிலியோட அதாவது நமக்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாலே நம்ம செட்டில் தான்டா இருக்கும். மற்றபடி நம்ம காசு இருக்கிறவங்க செட்டில் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம நினைக்கலாம் காசு இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்துட்டு செட்டில், இல்லைன்னா செட்டில் கிடையாதுன்னு நினைக்கலாம். பாதி பேர் அப்படிதான் நினைச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஆமா, இங்க பாரு, இப்ப காசு இல்லாதவன்னா நிம்மதியா இருக்கான், கடனே வாங்கினாலும் பரவாயில்ல ஹாப்பியா இருக்கான். இதே காசு இருக்கிறவன் ஹாப்பியாவா இருக்கான்? இல்ல, இதை விட இருக்கிறவன் ஹாப்பியா இருக்கான், காசு இருக்குன்னு ஹாப்பியா இருக்கான், ஆனா அவனுக்கு வந்து வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு. ஆமாண்டா, அதுதான் சொல்றேன். காசு இருக்கிறவன் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாட்டான், சரியா? கொஞ்சம் தான் ஹாப்பியா இருப்பான். அந்த ஹாப்பி எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பணம் நம்ம கிட்ட இருக்குது, இதை விட இன்னும் நம்ம டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மைண்ட் இருக்குமே தவிர, அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நிம்மதிங்கிறது எதுவுமே இருக்காது. காசு யாரும் திருடிடுவாங்களா, ஏமாத்திடுவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் போயிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா இல்லாதவங்களுக்கு வந்து கொடுத்தோன்னு, அது மூலமா வச்சு நமக்கு ஹாப்பியா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம காசு இல்லாத டைம்ல மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய ட்ரஸ்ட் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ இவங்க இருக்கிறாங்க சாந்திகிரி, SS சாந்தி. ஸோ அவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்காகவே தான் அந்த சாந்திகிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து அது என்ன கம்மி விலையில அங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறாங்களே. ஆமா, ஒரு லைன்ல நிற்கும். நாங்களாம் நிறைய தடவை போய் வாங்கி சாப்பிட்ருக்கோம்டா.
எவ்வளோ சாந்தி கேர்ல? அங்க சாப்பாடு 5 ரூபா சம்திங். 5 ரூபா தான் அங்கே வந்துச்சு. ஏன்னா ரீல்ஸ்ல பார்த்தேன். அங்க கம்மிடா. நீ இப்ப கூட நம்ம போனா சாப்பிடலாம். இப்போ சாப்பாடுக்கு இல்லாதவங்க அதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனா அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் இல்ல, அவங்க பொண்ணுதான் என்னமோ அது இது பண்ணிட்டு. ஆனா அது இன்னும் ரன் ஆயிட்டு இருக்குது. அதான் அவங்க பொண்ணுதான் என்னமோ பாத்துட்டு இருக்காங்களாமா. பட் ஆனா இவ்வளவு பேத்துக்கு இவ்வளவு பண்ணணும். ஏன்னா ஒரு நாளைக்கு யோசிச்சு பாரு, ஒரு 10,000 பேர் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா யோசிச்சு பாரு, அதுவே போதும்டா லைஃபுக்கு. அத்தனை பேர் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ, நம்மளால சாப்பிட்றாங்க, நம்மளால வாழ்றாங்க அப்படிங்கிறப்போ அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நல்லது பண்ணணும், ஆனா யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு போயிடணும் பாட்டுக்கு. நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. பண்றியா நீ பாட்டுக்கு பண்ணிட்டு சத்தமெல்லாம் போயிடணும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு கிளம்ப போகிறோம். டீ குடிச்சாச்சு, இனி அங்கே போகிறது தான். இந்த வீடியோ பார்த்த உடனே நம்ம ஆளு அப்படிங்கிற எந்த ஆளுடா? எந்த ஆளு? என் ஆள் தான். எந்த ஆளு? எந்த ஆளு? ரீசெண்டாக நான் எங்கடா கழட்டி விட்டுருக்கேன்? என்னடா பேசுறேன்? அப்போ கழட்டி விட்டாரு. ஆமாம் வந்துட்டு அப்படின்னா சொன்னான்னா செருப்பு கழட்டி அடிச்சா தொடர்ந்து நீ நல்லா மறுபடியும் ஏற்றுக்கிறதா. நாக்கு தங்க போட்டு போக மாட்டேன். நான்லாம் போக மாட்டேன். இதெல்லாம் பேச சரியாக நம்ம பாப்பா கடை கம்முன்றா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.